ஹாய் ஹலோ ஆல், ஹாப்பி தீபாவளி டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி முடிஞ்ச கையோட பார்பிக்யூ நேஷன் போயாச்சுங்க. அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு 3 kgயில். அதுவும் வந்து பேஸ் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டுக்காகவும் ஒரு டப் கேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பியாச்சு தீபாவளிக்கு அன்றைக்கி காலையில் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்திருந்தது. குட்டீஸ்க்கெலாம் வந்து ட்ரெஸ் சூப்பராகவே அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். அம்மா அப்பாக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அம்மா அப்பாவுக்கு கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு ஒரு ரெட் கலரில் சுடி வாங்கியிருந்தேன் கிராப்ஸில். அது போட்டுட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த தடவை தான் சிறப்பான தீபாவளின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து பட்டாசு பட்டு அது ஓட்டையாயிரும். இந்த வருஷம் வந்து யாரோட ட்ரெஸ்லேயும் படலைன்றது தான் பெரிய விஷயம். குட்டீஸ் வந்து இந்த தடவை ரொம்ப என்ஜாய் பண்ணி பட்டாசு வெடித்தாங்க. ஒரு துளி பயமே வரல எங்களுக்கு. அதுதான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் இறங்கியாச்சு. நான்வெஜ்ஜில் எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. எஸ்பெஷலாக இந்த தடவை நண்டு வாங்கியிருந்தோம். குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எப்போவுமே எங்கள் இதில் ஒரே இலையில் தாங்க சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்டுக்காக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். இதுக்கு நடுவில் என்னோடய கேக் ஆர்டர் எப்படி முடிச்சா அப்படின்றத நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.